முடிச்சு விட்டீங்க போங்க. விஷாலையும் முத்தையும் முடிச்சு விட்டீங்க விஜய் சார் அப்படின்ற மாதிரி தான். ஸோ வெல்கம் டு மணி நியூஸ் கைஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஹேப்பனிங்ஸ் என்னன்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ சண்டே ஹேப்பனிங்ஸோட தான் வந்திருக்கேன். ஸோ சண்டே ஹேப்பனிங்ஸில் என்னெல்லாம் நடந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆஸ் யூஸ்வல் சண்டே வந்துட்டு என்ன இருக்கும், கேப்டன்சி எப்படி பண்ணாங்க, நல்லா பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் இருக்கும். அதே மாதிரி அந்த டிஸ்கஷன் விஷாலோட கேப்டன்சி எப்படி இருந்திருக்குன்றது தான் பற்றி இருந்திருக்கு. ஸோ விஷாலுக்கு வந்துட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு ரோஸ்ட் மக்களே, ரொம்ப ஃபேவரிசம் பார்த்தார் இல்லையா அன்ஷிதா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரிசம் பார்த்து, சில பேருக்கு ஃபேவரிசம் பார்க்காம மஞ்சரி அவர்களெல்லாம் பார்க்காம இருந்தார் இல்லையா. ஸோ வந்து எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணியிருக்கணும், கரெக்டுங்களா. ஸோ அதை வந்துட்டு அவர் பண்ண தவறிட்டார். ஸோ அதனால் வந்துட்டு மஞ்சரி ஜாக்லினுக்கெலாம் ஏதாவது ஒரு அடிப்படைன்றும் போது அந்த டைமில் வரல. அன்ஷிதா அந்த டைம்லலாம் வந்து உடனே வந்து எடுத்து விடுறது, கையை பிடிச்சி இழுத்து விடுறது, பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ எல்லாருக்குமே அது பண்ணணுன்றது போது விஜய் அவர்கள் பயங்கரமாக பயஸ்டாக இருந்தார் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் என்னோட பாயிண்ட் என்னென்னு கேட்டிருந்தீங்கன்னா, கம்பேர்ட் டு சம் அதர் கேப்டன்ஸ் இவர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் பண்ணார். ஸ்டார்டிங் ஆஃப் த வீக்லேயும் தெரியும், ஒரு 2 நாள் நல்லா பண்ணார். இந்த டாஸ்கில் லைட்டாக ஃபேவரிசம் பார்த்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. மற்றபடி இ வாஸ் குட் தான். அதுக்கு வந்துட்டு இன்றைக்கி எபிசோடில் அவருக்கு வந்துட்டு அப்ரிசியேஷனே நேற்றுமே அப்ரிசியேஷன் அவருக்கு கொடுக்கல. இன்றைக்கி வந்துட்டு அப்ரிசியேஷன் எதுவுமே தராமல் வந்துட்டு இது பண்ணுறாங்க, ரோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் இதில் நடக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்லின் அவங்களுக்கு நிறைய அப்ரிசியேஷன் கிடக்குது மக்களே. வந்துட்டு இந்த டாஸ்கில் வந்துட்டு நிறைய அப்ரிசியேஷன்றது ஜாக்லினுக்கு இருக்குது. அடுத்து தான் நம்ம ஃபைனலாக வந்து இந்த முத்துக்குமரன் ரோஸ்ட், த கிரேட் முத்துக்குமரன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா நம்ம விஜேஎஸ். ஸோ முத்துக்குமரன் அவர்களுக்கு ஒரு ரோஸ்ட் இருக்குது பார்த்துக்கோங்க. கேப்டன்சி டாஸ்கில் விட்டு கொடுத்தாரு இல்லையா, நம்ம பவித்ரா அவர்களுக்கு விட்டு கொடுத்தாரு இல்லையா. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம முத்துக்குமரன் அவர்களுக்கு ஒரு சிறப்பான ரோஸ்ட் இருக்குது. அது பயங்கரமான ரோஸ்டான்னு கேட்டிங்கன்னா அந்தளவு கிடையாது. ஒரு ரோஸ்ட் கேட்குற டைமில் நம்ம தீபக் அவர்கள் வந்துட்டு நிறைய பாயிண்ட் சொல்லி அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுறாரு நம்ம தீபக் அவர்கள். ஸோ தீபக் அவர்கள் அந்த விஷயத்தில் ஸ்கோர் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாக்லினுக்கு வந்து பாராட்டுறாரு, இந்த டாஸ்கில் நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. பவித்ராவுக்குமே அந்த பாராட்டுகள்லாம் இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் யார் ப்ரோ ஃபஸ்ட்டு சேவானா, யார் ப்ரோ லாஸ்ட் சேவானா அப்படின்லாம் கேட்குறது நீங்கள் புரியுது. யார் ஆட்சியத்தில் உட்காந்துருந்தா, யாரையுமே ஃபஸ்ட் சேவ் பண்ணல மக்களே. யாரும் ஆட்சியத்துலையும் யாரையுமே இது சேவ் பண்ணல. நேராக எவிக்ஷன் பார்த்துக்கோங்க. எவிக்ஷன் சொல்லி நம்ம ரஞ்சித் சார் அவர்களை எவிக்ட் செய்கிறார் நம்ம விஜேஎஸ். ஸோ இன்றைக்கி எபிசோடில் அவ்வளோதானா ப்ரோ அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. இன்றைக்கி எபிசோடில் விஷாலுக்கு நான் சொன்ன மாதிரி விஷால் அவர்களுக்கு ஒரு சிறப்பான ரோஸ்ட் மக்களே. ஜாக்லினுக்கு பாராட்டுக்கள், ஜாக்லின், தீபக், பவித்ரா இவங்கெல்லாம் பாராட்டுக்கள் இருக்கும். நம்ம முத்துக்கு ரோஸ்ட் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம ரஞ்சித் சாரை யாருமே சேவ் பண்ணாமல் ரஞ்சித் சாரை வெயிட் பண்ணிடுறாங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேஜில் நம்ம பிரியாராமன் மேம் வந்துட்டு வராங்க ஸ்டேஜுக்கு. ஸோ அது வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் ஒரு டீட்டெயிலான ஒரு அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு இதுதான் சண்டே ஹேப்பனிங்ஸ் நடக்க போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.